தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் 2025 ரவுண்டு 2 கவுன்சிலிங் ப்ராசஸில் சாய்ஸ் ஃபில்லிங்காக காத்து கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பைசன் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். ஜென்ரல் ரேங்க்ஸ் 70,000 1 லட்சம் வரைக்கும் வாங்கியிருக்கின்ற பிசி கேட்டகரி மாணவர்களுக்கு கோயம்புத்தூரில் இருக்கிற பொறியியல் கல்லூரிகளில் எந்த ரேங்க்குக்கு எந்த கல்லூரி கிடைக்கலாம் என்று ஒரு ப்ரிடிக்ஷன், ஒரு கணிப்பு, ஒரு கெஸ் பண்ணி இந்த ரேங்க்கை நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். இந்த ரேங்க் கடந்த வருடம் டிஎன்இஏ 2024 க்ளோசிங் ரேங்கை அடிப்படையாக வச்சுக்கிட்டு 5% டீவியேஷன் அப்ளை பண்ணி நாங்கள் இந்த ரேங்கை அரைவ் பண்ணியிருக்கோம். சிம்பிளாக சொல்லணுன்னா, கடந்த வருடம் ஒரு பர்டிகுலர் கல்லூரியில் பர்டிகுலர் பிரான்ச் 100 ரேங்க் வரைக்கும் கிடைச்சிருக்குன்னா, இந்த வருஷம் நாங்கள் கெஸ் பண்ணுறது 95 ரேங்க் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் அடிப்படையில் 1000 ரேங்குக்கு எவ்வளோ கிடைக்கும், 10,000 ரேங்குக்கு எவ்வளோ கிடைக்கும், 70,000 1 லட்சம் வரைக்கும் ரேங்குக்கு 5% ரேங்க் குறையிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த வருஷம் எந்த ரேங்க்குக்கு எந்த கல்லூரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ற அடிப்படையில் இந்த வீடியோவை நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் நாங்கள் ரிலீஸ் பண்ணுற ரேங்க்ஸ் 90% கரெக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. 10% கரெக்டாக இல்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த ரேங்க்ஸை நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸாக மட்டும் வச்சுக்கோங்க. டிஎன்இஏ 2025 ரவுண்டு 1 கவுன்சிலிங் ப்ராசஸ் முடிஞ்சிருக்கு. ரவுண்டு 2 கவுன்சிலிங் ப்ராசஸுக்காக சாய்ஸ் ஃபில்லிங் ஆப்ஷன்ஸுக்காக நம்மெல்லாம் காத்து கொண்டு இருக்கிறோம். ஜென்ரல் ரேங்க் 39,146 1,37,710 வரைக்கும் வாங்கியிருக்கின்ற மாணவர்கள் சாய்ஸ் ஃபில்லிங் டாஸ்க்கை 26/7/2025 அன்னைக்கு நீங்கள் ஆரம்பிக்கலாம். 28/7/2025 அன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்குள்ளே உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கை நடத்தி முடித்து நீங்கள் சப்மிட் பண்ணியிருக்கோம். இதற்கான டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ரிசல்ட்ஸ் 29/7/2025 அன்னைக்கு காலையில் 10 மணிக்கு மேலே நமக்கு கிடைச்சிடும். மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். ஜென்ரல் ரேங்க் 70,000 1 லட்சம் வரைக்கும் வாங்கியிருக்கிற பிசி கேட்டகரி மாணவர்களுக்கு கடந்த வருடம் டிஎன்இஏ 2024 க்ளோசிங் ரேங்க் அடிப்படையில் 5% டீவியேஷன் அப்ளை பண்ணி இந்த வருஷம் கோயம்புத்தூர் கல்லூரிகளில் டிஎன்இஏ 2025 ரவுண்டு 2 எந்த காலேஜ் எந்த பிரான்ச்சு வாய்ப்பு இருக்குன்னு ப்ரிடிக்ஷன் பண்ணி நாங்கள் இந்த ரேங்க்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இந்த ப்ரிடிக்ஷன், இந்த கணிப்பு கெஸ் மட்டும்தான். ஆனால் டிஎன்இஏ 2024 அடிப்படையில் கெஸ் பண்ணியிருக்கோம். இதனுடைய கெஸ்ஸஸ் 90% இந்த வருஷம் கரெக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 10% அன்சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. இதன் அடிப்படையில் எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் ஐஓடி 69,686 வரைக்கும் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 69,686 அப்படின்ற ரேங்க் ஜென்ரல் ரேங்க், கம்யூனிட்டி ரேங்க் இல்லைங்க. ஜென்ரல் ரேங்க் வாங்கியிருக்கின்ற பிசி கேட்டகரி மாணவர்களுக்கு இதை காட்டிலும் குறைவாக வாங்கியிருக்கிற மாணவர்களுக்கும் எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் சிஎஸ்சி வித் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் ஐஓடி கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குங்க. இதற்கு அடுத்தபடியாக எல்என்டி பைபாஸில் இருக்கிற ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஏஐ மற்றும் டிஎஸ் பிரான்ச் 70,700 மற்றும் அதற்கு கீழே இருக்கின்ற ஜென்ரல் ரேங்க் வாங்கியிருக்கிற பிசி மாணவர்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நெஹ்ரு இன்ஸ்டியூட்டில் ஐடி பிரான்ச் 71,049 ஜென்ரல் ரேங்க் மற்றும் அதற்கு கீழே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அடுத்ததாக கேஐடி கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் இசி பிரான்ச் 73,057 மற்றும் அதற்கு கீழே ஜென்ரல் ரேங்க் வாங்கியிருக்கிற மாணவர்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஒத்தக்கால் மண்டபம் கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் சிவில் இன்ஜினியரிங் 73,500 மற்றும் அதற்கு கீழே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் சிஎஸ் மற்றும் டெக்னாலஜி, தட் இஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி 73,918 மற்றும் அதற்கு கீழே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஒத்தக்கால் மண்டபம் ஹிந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் இசி பிரான்ச் 74,151 மற்றும் அதற்கு கீழே ஜென்ரல் ரேங்கில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. தொண்டாமுத்தூர் பக்கத்தில் இருக்கிற சிஐஇடி கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிஎஸ்சி வித் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி 74,990 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. மீண்டும் கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சிஎஸ்சி வித் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் ஏஐ மற்றும் டிஎஸ் 75,196 மற்றும் அதற்கு கீழே ரேங்க் வாங்கியிருக்கிற மாணவர்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க.
CIET CSC with ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் AI மற்றும் ML 75,330 மற்றும் அதற்கு கீழே ரேங்க் வாங்கியிருக்கிற மாணவர்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. LNT bypass ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் CSC with ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி மற்றும் AI அண்ட் DS 76,388 76,413 வரைக்கும் இந்த வருஷம் க்ளோசிங் ரேங்காக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனோட மீனிங் என்னென்னா 76,388 வரைக்கும் அதுக்கு கீழே இருக்கிற ரேங்கில் இருக்கிற மாணவர்களுக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் 76,413 மீனிங் என்னென்னா ஜென்ரல் ரேங்க் பிசி கேட்டகரி மாணவர்கள் 76,413 மற்றும் அதற்கு கீழாக வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கல்லூரியில் இந்த பிரான்ச் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. காலப்பட்டிக்கு பக்கத்தில் இருக்க டாக்டர் NGP இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் 77,066 மற்றும் அதற்கு கீழாக இருக்கின்ற ஜென்ரல் ரேங்க் வாங்கி இருக்கின்ற பிசி கேட்டகரி மாணவர்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அடுத்ததாக கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் பிரான்ச் 78,354 மற்றும் அதற்கு கீழாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. SNS காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன் மற்றும் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் 79,600க்கும் 80,109 வரைக்கும் க்ளோசிங் ரேங்கில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. RVS காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சூலூருக்கு பக்கத்தில் இருக்கிற RVS காலேஜ் CSC பிரான்ச் 80,628 மற்றும் அதற்கு கீழே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. SNS காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் கோர் சர்க்யூட் பிரான்ச் 80,879 மற்றும் அதற்கு கீழே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நெஹ்ரு இன்ஸ்டியூட்டில் ECE பிரான்ச் 80,883 மற்றும் அதற்கு கீழே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸ் பயோடெக்னாலஜி பிரான்ச் 80,956 மற்றும் அதற்கு கீழே ஜென்ரல் ரேங்கில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சீராபாளையம் கேம்பஸ் மெக்கானிக்கல் கோர் இன்ஜினியரிங் பிரான்ச் 81,501 மற்றும் அதற்கு கீழே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பொள்ளாச்சி டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் கோர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிரான்ச் 82,000 மற்றும் அதற்கு கீழே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனும் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கும் 83,286க்கு கீழேயும் 84,172க்கு கீழேயும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. CIET இன்ஜினியரிங் காலேஜில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பிரான்ச் 84,240க்கு கீழே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெஹ்ரு இன்ஸ்டியூட்டில் CSC வித் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் AI மற்றும் ML 84,974 மற்றும் அதற்கு கீழே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அடுத்ததாக டாக்டர் NGP இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் சிவில் இன்ஜினியரிங் பிரான்ச் 85,000 ரேங்குக்கு கீழே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நெஹ்ரு குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் மற்றும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் 86,200 மற்றும் 86,800 இதற்கு கீழே இருக்கிற ஜென்ரல் ரேங்குக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. LNT bypass ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ட்ரிபிள் பிரான்ச் 87,775 மற்றும் அதற்கு கீழே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. KGSL இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் மெக்கானிக்கல் கோர் இன்ஜினியரிங் பிரான்ச் 87,973 மற்றும் அதற்கு கீழே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நெஹ்ரு குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனில் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் மற்றும் IT பிரான்ச்சஸ் 87,999 அதர்வைஸ் 88,000 ஜென்ரல் ரேங்க் மற்றும் அதுக்கு கீழேயும் 89,250 மற்றும் அதுக்கு கீழேயும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் எலக்ட்ரானிக்ஸ் வித் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் VLSI டிசைன் அண்ட் டெக்னாலஜி 91,000 மற்றும் அதற்கு கீழே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. VSB காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னிக்கல் கேம்பஸ் CSC பிரான்ச் 91,592 மற்றும் அதற்கு கீழே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. PA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி CSC பிரான்ச் 92,673 மற்றும் அதற்கு கீழே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நெஹ்ரு குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனில் CSC வித் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி 93,200 மற்றும் அதற்கு கீழே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. வட்டமலைப்பாளையம் ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் SRECயில் சிவில் இன்ஜினியரிங் பிரான்ச் 94,377 மற்றும் அதற்கு கீழே முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. காரமடைக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பிரான்ச் 95,000 மற்றும் அதற்கு கீழே இருக்கின்ற ஜென்ரல் ரேங்க் வாங்கி இருக்கின்ற BC மாணவர்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குங்க. இதற்கு அடுத்தபடியாக அவினாசி ரோடு நீலாம்பூர் பக்கத்தில் இருக்கிற கதிர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பிரான்ச்
95,830 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படிக்க விரும்புகின்ற மாணவர்களுக்கு இந்த வருஷம் 98,100 மற்றும் அதற்கு கீழே ஜென்ரல் ரேங்க் பிசி கேட்டகரியில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் சர்க்யூட் பிரான்ச் 98,400 மற்றும் அதற்கு கீழே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. விஎஸ்பி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னிக்கல் கேம்பஸ் இசி பிரான்ச் 98,750 மற்றும் அதற்கு கீழே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் 98,923 அதர்வைஸ் 99,000 மற்றும் அதற்கு கீழே ரேங்குக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. விஎஸ்பி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிரான்ச் 99,000 கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. எல்என்டி பைபாஸ் ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் எலக்ட்ரானிக்ஸ் வித் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் விஎல்எஸ்ஐ டிசைன் அண்ட் டெக்னாலஜி 99,150 மற்றும் அதற்கு கீழே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. விஎஸ்பி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் ஏஐ மற்றும் டிஎஸ் மற்றும் சிஎஸ்சி வித் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் ஏஐ மற்றும் எம்எல் 99,600 க்ளோசிங் ரேங்குக்கும் 1,479 க்ளோசிங் ரேங்குக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அவினாசி ரோடு நீலாம்பூர் பக்கத்தில் இருக்கிற கதிர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் ஏஐ மற்றும் டிஎஸ் பிரான்ச் 1,550 மற்றும் அதற்கு கீழே ரேங்க் வாங்கியிருக்கிற மாணவர்களுக்கு பிசி கேட்டகரி மாணவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. விஎஸ்பி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பிரான்ச் 1,05,673 ஜென்ரல் ரேங்க் பிசி கேட்டகரியில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், எங்களுடைய வீடியோ பதிவுகள் உங்களுடைய இன்ஜினியரிங் அட்மிஷன் ப்ராசஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.